வணக்கம். வேடிக்கை பார்க்குறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது போர் அடிக்குதுன்னு பால்கனியில் வந்து நின்று தெருவில் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறோம். பஸ்ஸில் பயணிக்கும் போது ஜன்னலோர சீட்டில் உட்காந்து மரம், செடி, கொடிகள், பாறைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம். நாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருப்போம். போகிற வழியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும். நம்ம வேலையே விட்டுட்டு அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம். ஏன்னா வேடிக்கை பார்க்குறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட பெரிய கொடுமை, ஒருத்தன் விதியை நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு குடிகாரன் அவனை வழியை வம்புக்கு இழுத்து அசிங்கமாக திட்டி அடிக்க போவான். குடிகாரம் பண்ணுறது அராஜகம்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நமக்கு எதுக்கிட வம்புன்னு நம்ம அதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்போம். நமக்கு தெரிஞ்சு சில அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுவாங்க, சில அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவாங்க. அவங்கள தட்டி கேட்டால் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்ற பயத்தில் அதையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா வேடிக்கை பார்க்கறதுனா நமக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்படியே நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட முடியுமா? முடியாதுங்க. நம்ம ஒருத்தர் அடிக்க வரான்னா நம்ம திருப்பி அடிக்கிறோம். ஏன்னா தற்காப்புக்காக. நம்ம உடம்புக்கு ஆபத்து வரும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம மொழிக்கு, நம்ம தாய்மொழிக்கு ஆபத்து வரும்போது அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நாம் எதையோ வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம உடம்புக்கு, உயிருக்கு, தாய்மொழிக்கு ஆபத்து வரும்போது அதையும் நமக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அதை விட பெரிய கேவலமான வேடிக்கை வேற எதுவும் இல்லைங்க. நன்றி.